இதுக்கப்புறம் நடக்க போறதுன்னா என் கல்யாணம் தான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதான் இங்க இருக்க போறது இல்லையே. அதான் அதுதான் நான் சொல்ல வந்தது. கல்யாணம்னு சொல்றிய, கல்யாணம் அது நடக்க போறதில்ல. அதை தடுத்து நிறுத்ததான் கடவுள் என்ன மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதை கண்டிப்பா நான் நிறுத்தி காட்டுவேன். எல்லாத்துக்கும் தயாரா இருச்சாரு. இத சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனா பேச்சு வேற எங்கேயோ திரும்பிடுச்சு. என்னோட மிஷனே உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது தான். பி ப்ரிப்பேர். பெரியம்மா வா மாயா, உட்காரு வா. நீ உட்காரு. என்ன நீங்க ரெண்டு பேரும் இன்னும் தூங்கலையா? தூங்க தான் வந்திருக்கோம். தூங்க வந்திருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா பெரியம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க படுத்துக்கட்டுமா? ஏண்டா, அங்க என்னாச்சு? எனக்கு இங்க தூங்கணும் போல இருந்துச்சு. இவளுக்கு உன் பக்கத்துல படுத்து தூங்கணுமா? அவளுக்கு அவ அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல. அப்படிலாம் இல்ல. அது என்னமோ தெரியல. இன்னைக்கு எனக்கு உங்க பக்கத்துல படுத்து தூங்கணும் போல இருக்கு பெரியம்மா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அம்மா இல்லையேங்கிற குறை மறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பெரியம்மா. அவங்கள நான் உங்க ரூபத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு தான் எனக்கு தோணுது பெரியம்மா. மாயா, நான் சந்தியாவை ஊர் ரூபத்துல பாக்குறேன். நீ அவளை ஏ ரூபத்துல பாக்குறியா? நான் ஊருக்கு போறேன்னு சொன்னதும் நீங்க துடிச்ச துடிப்ப நான் பார்த்தேன் பெரியம்மா. அந்த துடிப்ப நான் இதுக்கு முன்னால என் அம்மா கிட்ட மட்டும்தான் பார்த்திருக்கேன். பெத்தவளாச்சே, அந்த துடிப்பு இருக்கதானே செய்யும். நீங்க என்ன பெக்கல, வளர்க்க கூட இல்லையே. உங்களுக்கு எப்படி அந்த துடிப்பு வந்துச்சு? அதுக்கு காரணம் உங்க அம்மா தான். அவ எனக்கு தங்கச்சி மட்டும் இல்ல, எனக்கு பிறக்காத பொண்ணு. அவ என்ன பெக்காத தாய். அவ ஞாபகமா இப்போ எனக்கு இருக்கிறது நீ ஒருத்திதான். அவளை விட இப்போ நீ எனக்கு வசதிதான். ஆனா ஆனா எங்க அவளை மாதிரி நீயும் என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு எனக்கு எப்பவுமே ஒரு கவலை உண்டு. அதுக்கேத்த மாதிரியே நீ அந்த விசா இல்லாம அங்க போறேன்னு சொன்னதும் எனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்து என்ன பாடப்படுத்திருச்சு. அதனாலதான் மாயா நான் அவ்வளவு துடிச்சேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை விட்டுட்டு போக மனசே கிடையாது. என்னாலையும் நீ இல்லாம இருக்க முடியாது மாயா, இருக்க முடியாது. ஹலோ ஹலோ, இங்க நான் ஒருத்தி இருக்கேன். போற போக்கு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் என்ன கழட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. நீ என்னைக்கு இருந்தாலும் போறவதானே.
என்னம்மா சொல்ற? பின்ன கல்யாணம் பண்ணிட்டு போக போறவதானு சொன்னேன், அவ்வளவுதான். ஏன் இவ போக மாட்டாளா? யார் இவளா? இவளுக்கு கல்யாணம் ஆனாலும் மாப்பிளைய வீட்டோட வச்சுப்போம். நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் பெரியம்மா. உங்க ஆசைப்படியே சீனு கூட இந்த குடும்பத்துல இருப்பேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போகணும், இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கணுமா? ஆமா. அம்மா இதெல்லாம் டூ மச்மா. ஐயோ தங்கம், இங்க பாரு, நீங்க 2 பேருமே என்னோட 2 கண்ணு மாதிரி தான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னதானா? அந்த கொஞ்ச நேரத்துல கூட நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண பெரியம்மா. அப்போ நீ என்ன மிஸ் பண்ணல அதானே? உங்க 2 பேரையும் என்னால மிஸ் பண்ண முடியாது. இங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாம நான் இவ்ளோ காலம் அமெரிக்காலயே வேஸ்ட் பண்ணிட்டேன். என் தங்கச்சியை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட அந்த கடவுள் ஒன்னு அனுப்பி அத சரி பண்ணிட்டாரு. ஹலோ ஹலோ, மறுபடியும் ஃபீலிங்ஸ்குள்ள போகாம படுத்து தூங்குவோமா? வாங்க. இங்க வா. என்னக்கா? எங்கடா ஓடுற? விளையாடிட்டு இருக்கேன். என்ன விளையாட்டு? திருடன் போலீஸ் விளையாட்டுக்கா. அது என்ன விளையாட்டு? எப்படி விளையாடுறது? என்னடா அப்போ, விளையாடுறதுக்கு ஆள் வேணும்னா சொல்லு, நான் இருக்கேன். நானும் தான் இருக்கேன். என்ன விளையாட்டு? திருடன் போலீஸ் ஆட்டம். சூப்பர் சூப்பர், வா விளையாடலாம். எனக்கு சொல்லி கொடுங்க, நானும் வரேன். அதெல்லாம் கஷ்டமான கேம், உன்னாலாம் விளையாட முடியாது. நீ வேணா, டேய் நீ வாடா விளையாடலாம். அதெல்லாம் இல்லக்கா, இது ரொம்ப ஈஸியா விளையாடலாம். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். விளையாட்டுல கை கால்லாம் படும், அப்படி பட்டா நீ கோச்ச கூடாது. அப்படியெல்லாம் படாதுக்கா, மாமா போய் சொல்றாரு. அப்படி என் மேல பட்டா அப்போ அவங்க கை கால நல்லா கடிச்சு வச்சிரேன். ஓகேக்கா. பார்வதி, பத்மா, என்னம்மா கூப்பிட்டீங்களா? வா. ஏன் பத்மா, நாளைக்கு சுமங்கலி பூஜைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கீங்களா? சொல்லிட்டமா. அம்மா, சுமங்கலி பூஜைனா அது என்னம்மா? வருஷம் வருஷம் நம்ம வீட்ல நடந்துட்டு இருக்குல்ல, இப்ப வந்து அது என்ன பூஜைன்னு கேக்குறியடா? இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேக்குறேன். அது ஒண்ணு இல்லடா, புருஷன் நல்லா இருக்கணும், அவங்க தாலி நிலைச்சிருக்கணும்னு பொண்டாட்டிங்க ஒரு நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து பூஜை பண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலிக்கெல்லாம் பூவு பொட்டு ஜாக்கெட் துணிமணி எல்லாம் வச்சு கொடுத்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிப்பாங்க. வீட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் விரதம் இருக்கணுமா? இல்லடா, கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் இத பண்ணணும். ஓ அப்படியா? சரி 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 சரி. பத்மா, வர்றவங்கள கவனிச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிம்மா. பார்வதி,
நீ பூஜைக்கான எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துக்க என்ன. சரிங்க அத்தை. அக்கா அக்கா எங்கக்கா போறீங்க? வாங்க விளையாடல, நான் சொல்லி தரேன். இருடா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் மாயா 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 மாயா, என்ன மாயா, நாளைக்கு முழுக்க நீ சாப்பிடாம விரதம் இருக்க போறியா என்ன? நான் எதுக்கு விரதம் இருக்க போறேன்? ஏய், புருஷன் நல்லா இருக்க பொண்டாட்டிங்கெல்லாம் விரதம் இருக்கணும்னு எங்க அம்மா சொன்னாங்க, நீ கேட்டதானே? அந்த சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு கிடையாது. அமெரிக்கால இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு சொல்லு மாயா, அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு நீ தான் பொறுப்பு. நான் பொறுப்பா? ஆமா, புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னா இத பண்ணிதானே ஆகணும். ஏன்டி கில்ல? உன்னை பிஞ்ச் பண்ணா உனக்கு தானே வலிக்குது, எனக்கு வலிக்குதா என்ன? அந்த மாதிரி நான் விரதம் இருக்கிறதுனாலலாம் உன் ஆயுள் கூடாது. பாட்டி பாட்டி, சுமங்கலி பூஜைக்காக நான் விரதம் இருக்கலாமா பாட்டி? அது கல்யாணம் ஆன பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கணும். எனக்கு தான் கல்யாணம் ஆக போதே. ஆ, நிச்சயம் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே, அதனால நான் விரதம் இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. சரி சரி, நீயும் விரதம் இரு. மாயா பாத்துக்கோ, சாரு எனக்காக விரதம் இருக்க போறாளாம், அப்புறம் உன் இஷ்டம்பா. அவ இருந்தா இருந்துட்டு போகட்டும், எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் நம்பிக்கை இல்ல. நான் இருக்க மாட்டேன். இருக்கிறியா இல்லையான்னு பார்க்கலாம். பார்க்கலாம். இந்தா, என்ன இது? இன்னைக்கு சுமங்கலி பூஜை, எல்லாரும் புடவை கட்டிட்டு வருவாங்க, நீயும் புடவை கட்டிக்க. என்னாலலாம் முடியாது. நீ எடுத்து காலி பண்ணு, நான் குளிக்க போகணும். ஏய், அப்போ நீ இந்த புடவைய கட்டிக்க மாட்டியா? முடியவே முடியாது. என்ன பூட்டி இருக்கு? போகும்போது திறந்து வச்சுட்டு தானே போனேன். ஏய் சீனு, என்கிட்ட விளையாடாத. நான் போட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், சாவியை கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, புடவைய கட்டிக்க போ. என்னால இப்ப முடியாதுன்னு சொன்னல. இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருப்ப.
சும்மா ஐஸ் வைக்காத. மரியாதையா சாவி கொடு. கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏய் ஏய், நில்லு. டன் டடாய். கொடு. சீனு, ஏய், மாயா. நோ நோ நோ. கொடு. ஏய், கொடு. கொடு சீனு. புடி. ஓ, கொடு. என்ன இந்த புடவை கட்டிக்கிறியா? சரி, கட்டிட்டு வரேன். சாவி கொடு. புடவை ஃபர்ஸ்ட், சாவி நெக்ஸ்ட். கொடு. சரி, நான் கட்டிட்டு வரேன். நீ போ. உன்னை நம்ப முடியாதே. நான் இருக்கும் போதே புடவையை கட்டு. ஏய் டப்பா, போடா, நான் கட்டிட்டு வரேன். நோனோ, நீ என்னை ஏமாத்திடுவ. இப்பவே கட்டு, நான் பார்க்கணும். ஆசை பாரு. போடா, நான் கட்டிட்டு வரேன். ஏய், ஏய், போ. சாவி. போ. ஏய், ஏய், மாயா. ஏய், வெளிய போ. என்ன தப்பா கேட்டுட்டேன்? ம், போடா டப்பா. ஏய். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। மாமா, ஷர்ட்லாம் புதுசு மாதிரியே இருக்கே. அப்படிலாம் இல்ல தானா, பழைய சட்டை தான்.
வீட்ல தானே இருக்கீங்க, ஆ. வாங்க சாமி கும்பிடலாம். சரிம்மா, வாங்க. வாங்க மச்சான் போலாம். வாங்க. வாங்கண்ணே, வாங்க மச்சான். ஏய் மாயா 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 நில்லு. என்ன என்ன மாயா, நீயும் சீனு மாமாவும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்க. என்ன ஏதாவது ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்றீங்களா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போட்டுட்டு வந்த அதே கலர்ல உங்க மாமாவும் போட்டுட்டு வருவாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் போட்டிருக்கவே மாட்டேன். இததான் கோ இன்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க மாயா. பரவாயில்லையே, உங்க 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் தான் போல இருக்கு. இதெல்லாம் உங்க மாமாவோட டேஸ்ட், ஏன் டேஸ்ட் இல்ல. நீயும் தானே போட்டுட்டு வந்திருக்க. மாமாவோட டேஸ்ட்னு என்னமோ அவரு வாங்கி கொடுத்த மாதிரி பேசுற.